Hi everyone. So in the video நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா TNEA தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன் 2024 ஓட ஒரு முக்கியமான பகுதியில் இருக்கும். என்ன அப்படினா நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் இன்ஜினியரிங் அட்மிஷனுக்கு ஏராளமான வீடியோக்கள் போட்டுட்டு இருக்கோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வெச்சீங்க அப்படினா இந்த கவுன்சிலிங் சம்பந்தப்பட்ட எல்லா டவுட்டுகளும் தீர்த்துக்கலாம். and ஒரு நல்ல காலேஜ்ல எல்லாத்துக்குமே சீட் கண்டிப்பா கிடைக்கும். அது கிடைக்க வைக்கிறதுக்கு நம்ம சேனல் கண்டிப்பாக உங்களுக்கு உதவும். அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா ஒரு இன்ஜினியரிங் படிக்கிறது அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய விஷயம் அப்படிங்கிறது எனக்கு இப்போ தெரியும், உங்களுக்கு தெரியுமா தெரில. என்ன காரணம் கேட்டிங்கன்னா, அது இன்ஜினியரிங் படிக்கிறதும் சரி, இல்லை ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் படிக்கிறதும் சரி, எல்லோரும் இன்ஜினியரிங் படிக்க முடியாமல் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் போயிடுறாங்க. காரணம் என்னென்னா பணம் தான். பணம் கட்ட முடியாதனால தான் எல்லாருமே பார்த்திங்கன்னா இப்போ ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் பக்கம் போகிறாங்க. இன்ஜினியரிங்க்கு வேல்யூ இருக்கா, இன்ஜினியரிங் காலேஜஸ்ஸு நல்ல காலேஜஸா, அங்கே பிளேஸ்மெண்ட் இருக்கா, அங்கே படிப்பு நல்லா சொல்லித்தராங்களா, எல்லாமே நல்லா இருக்கா அப்படின்னு இருந்தாலும், நல்ல காலேஜஸ் இருந்தாலும் ஃபீஸு அதிகமாக வாங்குறாங்க. அதிகமாக கட்டி என்னால் படிக்க வைக்க முடியல. 4 வருஷத்துக்கு 7லேருந்து 8 லட்சம் 10 லட்சம் வரைக்கும் எனக்கு கட்டி படிக்க வைக்க முடியலன்னு பெற்றோர்கள் அழுகிறது நல்லாவே எனக்கு தெரியும். ஸோ ஆனால் யாருமே கவலைப்பட தேவையில்லை. இன்ஜினியரிங் படிக்க வைக்கிறதுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. கவர்மெண்ட் வழியாக, அதாவது இன்ஜினியரிங் கவுன்சிலிங் வழியாக நீங்கள் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு டியூஷன் ஃபீ ப்ளஸ் அந்த செல்ஃப் ஃபினான்ஸ் காலேஜில் வரக்கூடிய ஃபீஸ் வரும், இல்லைன்னு நான் சொல்லலை. ஆனால் டொனேஷன் இருக்காது. உங்களுக்கு லோன் எல்லாமே கிடைக்கும், சரிங்களா. எஜுகேஷன் லோன் கிடைக்கும், அது மூலயமாவே நீங்கள் போய்க்கலாம், சரிங்களா. ஸோ அதனால் மிஞ்சி போனால் ஒரு 4 to 5 lakhs வரைக்கும் தான் ஆகும், சரிங்களா. ஸோ அதனால் எஜுகேஷன் லோன் உங்களுக்கு 75% வரைக்கும் கிடைக்கிறனால உங்களுக்கு பிரச்சனை கிடையாது. அது நீங்கள் படித்து முடித்ததுக்கப்புறம் நீங்கள் கட்டிக்கலாம், சரிங்களா. ஸோ பேரண்ட்ஸ்க்கு எந்த பேர்டனும் இருக்காது இதில், ஓகேவா. ஸோ அதனால நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் ஆல்சோ கீழே லைக் பட்டனை போட்டுருங்க, கிளிக் பண்ணிடுங்க. ஸோ டைப்ஸ் ஆஃப் காலேஜஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம், டைப்ஸ் ஆஃப் காலேஜஸ். ஸோ டைப்ஸ் ஆஃப் காலேஜஸ் எந்த காலேஜில் படித்தா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதான் பெஸ்ட்டாக நான் சொல்ல போகிறேன். ஆல்ரெடி நம்ம நிறைய லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கோம். ஆனால் இது கொஞ்சம் வித்தியாசமான வீடியோ. நிறைய டைப் ஆஃப் காலேஜ் இருக்குது. அந்த டைப்பில் எந்த டைப் படித்தா நல்லாயிருக்கும், அந்த டைப்பில் எந்த காலேஜ் படித்தா நல்லாயிருக்குங்கிற விஷயம் எல்லாமே இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா இதில் நிறைய டைப் இருக்குங்க. யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட் இருக்குது, கவர்மெண்ட் காலேஜஸ் இருக்குது, பியூர் கவர்மெண்ட்டு, கவர்மெண்ட் எய்டட் காலேஜஸ்ஸு, சென்ட்ரல் கவர்மெண்ட் காலேஜஸ் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அட்டானமஸ், நான் அட்டானமஸ் சொல்லக்கூடிய செல்ஃப் ஃபினான்ஸ் காலேஜ் இருக்குது, கான்ஸ்டியூட் காலேஜஸ் இருக்குது, யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் சொல்லக்கூடிய கான்ஸ்டியூட் காலேஜஸ் இருக்குது. இவ்வளவும் இருக்குது. ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா எது பெஸ்ட்டு, அண்ட் ப்ளஸ் ஃபீஸும் எப்படி இருக்கும் எல்லாத்துலேயும், அண்ட் பிளேஸ்மெண்ட்டும் எப்படி இருக்கும், அண்ட் எது மொத்தத்தில் பெஸ்ட்டு அப்படின்னு இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ டிஎன்இஏ கீழே தான் இது எல்லாமே வருங்க. தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன் 2024 கவுன்சிலிங்கில் இது எல்லாமே வரும், சரிங்களா. அண்ணா யூனிவர்சிட்டி கீழே தான் இது எல்லாமே இருக்குது. ஸோ அதனால் பிரச்சனையே கிடையாது. யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட் சொல்லக்கூடிய சிஇஜி, ஏசிடி, சாப் கேம்பஸ், எம்ஐடி கேம்பஸ், அண்ணாமலை ஃபேக்கல்ட்டி. ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா நல்ல கல்லூரிகள், ஒரு பிரச்சனையும் இல்லை. சிஇஜி பற்றி உங்களுக்கு தெரியும். இது அண்ணா யூனிவர்சிட்டியில் இருக்க டாப் மோஸ்ட் நம்பர் 1 கல்லூரி. ஸோ இதில் பிளேஸ்மெண்ட் எப்படி இருக்கும், ஃபீஸும் பார்த்திங்கன்னா இதிலலாம் கவர்மெண்ட் ஃபீஸ் மட்டும் தான் வாங்குவாங்க. 10,000, 20,000, 25,000 தான் வாங்குவாங்க. ஸோ அதனால் ஃபீஸ் எல்லாம் அந்த அளவுக்கு இருக்காது. இதெல்லாம் கவர்மெண்ட், பியூர் கவர்மெண்ட். சிஇஜி, ஏசிடி, சாப் கேம்பஸ், எம்ஐடி கேம்பஸ், இதில் இடம் பிடிக்கணும். கட் ஆஃப் கண்டிப்பாக நீங்கள் பார்த்திங்கன்னா 190க்கு மேலே அசால்ட்டாக நீங்கள் எடுத்திருந்தால் மட்டும்தான் இதிலெல்லாம் இடம் கிடைக்கும். ஏன்னா அந்தளவுக்கு இது வர்த்தியான காலேஜ், எல்லா விதத்துலையும் நல்லாயிருக்கும். இந்த காலேஜ் செலக்ட் பண்ணுறது எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. அண்ணாமலை யூனிவர்சிட்டிக்கு மட்டும் நீங்கள் 175க்கு மேலே இருந்தாலே கிடச்சிரும். ஸோ இது பார்த்திங்கன்னா 150க்கு கூட மெக்கானிக்கல் சிவில்லாம் கிடச்சது உண்டு. ஸோ இதுலேயும் ஃபீஸ் கம்மி தான், சரிங்களா. இதில் பிளேஸ்மெண்ட் இதை விட கம்மி தான். இந்த 4 காலேஜோட அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் கம்மி தான், சரிங்களா. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா ரொம்ப மோசமான கல்லூரியில் கிடையாது, கம்மி தான். பட் இதை விட கம்மி. இந்த 4 கேம்பஸை கம்பேர் பண்ணும்போது அண்ணாமலை கேம்பஸ் கம்மி தான். அடுத்து கவர்மெண்ட் காலேஜஸ். கவர்மெண்ட் காலேஜில் படிக்கிறது எல்லாத்தோட கனவு தான். ஏன்னா கவர்மெண்ட் காலேஜில் பர் இயர் ஃபீஸே பார்த்திங்கன்னா டியூஷன் ஃபீ 10,500 தான், இல்லை 11,000 தான். எல்லாமே சேர்த்து நமக்கு 20,000க்குள்ளே முடிஞ்சு போயிடும். அப்போ நினச்சி பாருங்கள், செல்ஃப் ஃபினான்ஸ் காலேஜில் ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸ் எல்லாம் எடுத்துட்டோம் அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு 1.5 லட்சம் 2 லட்சம் கட்ட வேண்டியது இருக்குது. ஆனால் இதில் பார்த்தீங்களா நமக்கு 10,000 20,000 தான். ஸோ ஒரு பிரச்சனையும் இல்லை. ஸோ இதில் 11 கல்லூரிகள் இருக்குது. இதில் 4 அட்டானமஸ் கல்லூரி. அட்டானமஸ் கல்லூரினா என்ன, அதுதான் இங்கே பார்க்க போகிறோம். அட்டானமஸ், நான் அட்டானமஸ். ஸோ அட்டானமஸ் கல்லூரி அப்படின்னா தன்னாட்சி பெற்றது அப்படின்னு சொல்லுவாங்க. கொஸ்டின் பேப்பரும் அவங்களே அடித்து அவங்களே கரெக்ஷனும் பண்ணி அவங்களே நிர்வாகம் பண்ணுறது தான் அட்டானமஸ். ஆனால் எல்லா கண்ட்ரோலும் யாருக்கிட்ட இருக்குது, அண்ணா யூனிவர்சிட்டி. அண்ணா யூனிவர்சிட்டி கண்ட்ரோல் தான் எல்லா காலேஜஸுமே, சரிங்களா. என்ன தான் அட்டானமஸ் கல்லூரியாக இருந்தால் ஆடிட்டிங் எல்லாமே அண்ணா யூனிவர்சிட்டி தான்.
நீங்கள் என்ன தவறுகள் பண்ணாலும், என்ன கரெக்டாக மேனேஜ்மெண்ட் கரெக்டாக பண்ணலைனாலும் அண்ணா யூனிவர்சிட்டி வந்து எல்லாமே ஆக்ஷன் எடுப்பாங்க. அண்ணா யூனிவர்சிட்டி கீழே தான் எல்லாமே வருது. பட் அட்டானமஸ்ன்னு அந்த பேர் வருதுன்னா சும்மா ஒன்றும் கிடையாதுங்க. அந்த கல்லூரி வந்து பார்த்திங்கன்னா பெஸ்ட்டாக இருக்கும். கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 10லேருந்து 15 வருஷம் ஒரு கல்லூரி ரன் பண்ணால் தான் வந்து பார்த்திங்கன்னா அட்டானமஸ் வந்து உரிமையே கொடுப்பாங்க. ஏன் அப்படின்னா அந்த காலேஜோட தரம் அண்ட் ஆல்சோ வந்து பார்த்திங்கன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் ஆல்சோ வந்து ஃபெசிலிட்டிஸ், லேப் ஃபெசிலிட்டிஸ், ஃபேக்கல்ட்டி என்ன படிச்சிருக்காங்க, ஃபேக்கல்ட்டி திறனாக இருக்காங்களா, லைப்ரரி, சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், ஸ்டடி ஆஃப் எக்ஸலன்ஸ் அண்ட் ஆல்சோ பிளேஸ்மெண்ட்டு, இது எல்லாத்தையும் வச்சு தான் அந்த அட்டானமஸ்ங்கிற உரிமையை கொடுக்குறாங்க. அந்த அட்டானமஸ் வந்து பார்த்திங்கன்னா அட்டானமஸ் கல்லூரி படிக்கிறது மூலிமா எல்லோரும் என்ன நினச்சிட்றாங்கன்னா, கரெக்ஷன்ஸ் வந்து அவங்களே பண்ணுறதுனால ஈஸியாக பாஸ் பண்ணிடலாம் அண்ட் ஆல்சோ வந்து பார்த்திங்கன்னா சிலபஸும் ஈஸியாக இருக்கும், இவங்களே கரெக்ஷன் பண்ணி இவங்களே மார்க் போட்டுக்கனால ஏதோ ஒன்று கிறுக்கி விட்டால் 35 மார்க் 20 மார்க் போட்டு பாஸ் பண்ணி விட்ருவாங்க. ஆனால் அண்ணா யூனிவர்சிட்டி கீழே படித்தா, நான் அட்டானமஸ் கல்லூரியில் படித்தா அண்ணா யூனிவர்சிட்டி கொஸ்டின் பேப்பர் தான் வரும். சரிங்களா, அதில் படித்தா கஷ்டம் இப்படிங்கிற ஒரு இது வந்து யோசனை வந்து எல்லாத்துக்கிட்டையும் இருக்குது. அந்த மைண்டில் அந்த மாதிரி ஒரு யோசனை எல்லாத்துக்கிட்டையும் இருக்குது. அது மறந்துடுங்க. எங்கே படித்தாலும் சரி நீங்கள் வந்து நல்லா எழுதினா மட்டும்தான் மார்க்கு. கண்டென்ட் இருக்கா, நீங்கள் வந்து கொஸ்டினுக்கு அந்த ஆன்சர் கரெக்டாக எழுதிருக்கீங்களா மார்க்கு. அட்டானமஸாக இருந்தாலும் சரி, நான் அட்டானமஸாக இருந்தாலும் இந்த விதத்தில் அண்ணா யூனிவர்சிட்டி வந்து கடுமையான ஆக்ஷன் எடுப்பாங்க. ஏன்னா வந்து ரேண்டமாக வந்து பார்த்திங்கன்னா, ரேண்டம் இல்லை, எல்லா அட்டானமஸ் காலேஜ்லேயும் வந்து பார்த்திங்கன்னா வருஷம் ஒரு செக்கிங் பண்ணுவாங்க. ஸோ அதனால் அட்டானமஸ் கல்லூரியில் பக்காவாக எல்லாம் இருக்கும், கரெக்ஷன்லேருந்து எல்லாமே பக்காவாக இருக்கும், ஜென்யூனாக இருக்கும். ஸோ அதனால் அட்டானமஸ் கல்லூரியில் இவங்களே மார்க் போட்டுருவாங்க, இவங்களே வந்து நம்மளை காப்பாற்றி விட்ருவாங்க அப்படிலாம் கிடையவே கிடையாது. சரிங்களா, எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டி காலேஜஸ் மாதிரி தான் இருக்கும். ஸோ அட்டானமஸ் கல்லூரி படிக்கிறது பெஸ்ட்டா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக பெஸ்ட்டு. சரி, இதில் எது பெஸ்ட்டு அப்படிங்கிறது கடைசியில் பேசலாம். எல்லாத்தையும் பற்றி ஃபஸ்ட்டு சொல்லிடுவோம். சரிங்களா, ஸோ அடுத்தது கவர்மெண்ட் எய்டட் காலேஜ். இதில் ஃபீஸ் எவ்வளோ வரும் அப்படின்னா ஒரு 30,000 to 50,000 வரைக்கும் வரும். அது ஏன் காரணம் கேட்டிங்கன்னா, கவர்மெண்ட் டியூஷன் ஃபீஸ் வரும் அண்ட் ஆல்சோ வந்து பார்த்திங்கன்னா செல்ஃப் ஃபினான்ஸ் தானே அந்த காலேஜ். ஸோ அதனால் ப்ரைவேட் காலேஜ் தானே, அதில் ஒரு ஃபீஸ் வரும். ஒரு 50,000க்குள்ளே முடிச்சலான்னு பார்த்துக்கோங்களேன். கவர்மெண்ட் எய்டட் காலேஜ் வந்து பிஹெச்ஜி, சிஐடி, கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, தியாகராஜர், இது 3 மட்டும்தான் கவர்மெண்ட் எய்டட் காலேஜஸ். இதில் கிடைக்கிறதே கஷ்டம். இதில் செல்ஃப் ஃபினான்சிங் கோர்ஸும் இருக்குது, எஸ்எஸ் செல்ஃப் சப்போர்ட் கோர்ஸும் இருக்குது அண்ட் ஆல்சோ கவர்மெண்ட் எய்டட் கோர்சஸ் இருக்குது. அது கவுன்சிலிங்க்கு மார்க் தகுந்த மாதிரி அது பிரியும். சரிங்களா, இதில் படித்தா பெஸ்ட்டுங்கிறது 3மே வந்து டாப் மோஸ்ட் டயர் 1 கல்லூரிங்க. ஸோ அதனால் இது 3லையுமே வந்து கிடைக்கிறது கஷ்டம். இது 3லையுமே கட் ஆஃப் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா 190க்கு மேலே இருந்தால் அசால்ட்டாக கிடச்சிருங்க. 185க்கு மேலே இருந்தால் மெக்கானிக்கல் சிவில் போன்ற கோர்சஸ் கிடைக்கும். இதில் கவர்மெண்ட் காலேஜஸ்லாம் 4 அட்டானமஸ் காலேஜில் வந்து பெஸ்ட்டாக இருக்குங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா கட் ஆஃப் எல்லாம் எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னா, அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 180க்கு மேலே இருந்தீங்கன்னா ஈஸியாக கிடைக்கும். ஜிசிடின்னு ஒரு காலேஜ் இருக்குது, கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூர். அதில் மட்டும் எப்பேற்பட்டாவது ஒரு 186ஆவது கிராஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் வந்து ஏதாவது கோர்ஸ் கிடைக்கும் அதில், இல்லைனா கஷ்டம்தான். மீதி இருக்கிற 4 அட்டானமஸ் கல்லூரியை தவிர மீதி இருக்கிற 7 அட்டானமஸ் ஜென்ரலாக இருக்கிற நான் அட்டானமஸ் கல்லூரி, நான் அட்டானமஸில் கவர்மெண்ட் கல்லூரி வந்து பார்த்திங்கன்னா சுமாரான கல்லூரியான்னு கேட்டால் கிடையவே கிடையாது. அதில் ஒரு 3-4 கல்லூரி நல்ல கல்லூரி தான், 2-3 கல்லூரி தான் சுமாரான கல்லூரி. ஸோ அது பார்த்து தான் எடுத்துக்கணும். அது நான் வந்து லிஸ்ட் அவுட் பண்ணும்போது இல்லை, ஐ மீன் அந்த லிஸ்ட்டு கொடுப்பேன் இல்லையா, காலேஜ் லிஸ்ட்டு, அதில் நான் சொல்கிறேன். அப்போ நீங்கள் வந்து அதை பார்த்து மார்க் பண்ணிக்கோங்க கவுன்சிலிங் கோடு வச்சு. சரிங்களா, ஸோ இதில் வந்து ஃபீஸு பிளேஸ்மெண்ட்டில் எப்படி இருக்குன்னு நல்லா தான் இருக்கும், ஒரு பிரச்சனையும் இல்லை. ஃபீஸ் இதை விட இது கம்மின்னு நான் சொல்லிட்டாப்லே. ஸோ அதனால் பெஸ்ட்டு, இதில் 4 அட்டானமஸ் பெஸ்ட்டு. அது கட் ஆஃப் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக 185க்கு மேலே இருக்கணும். அண்ட் நான் அட்டானமஸ் அப்படின்னு சொல்லும்போது ஒரு 180க்கு மேலே இருக்கணும். அண்ட் அந்த சுமாரான கல்லூரின்னு சொல்லக்கூடிய 3 கல்லூரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 160க்கு மேலே இருந்தாலே கிடச்சிரும். ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸும் இருக்குது. சரிங்களா, சிப்பெட், ஐஐஹெச்டி அண்ட் சிஸ்ரி அப்படின்னு சொல்லுவாங்க. சிப்பெட் அப்படின்னா சென்ட்ரல் இன்ஸ்டிடியூஷன் ஆஃப் பிளாஸ்டிக் அண்ட் என்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி. இது வந்து பார்த்திங்கன்னா அந்த பிளாஸ்டிக் டெக்னாலஜி படிக்கிறதுக்குனே ஒரு காலேஜ், அது சென்ட்ரல் கவர்மெண்ட் கீழே வருது. இருந்தாலும் அண்ணா யூனிவர்சிட்டியில் டிஎன்இஏ 2024ல் இது வரும், இந்த சீட்டு வரும், நம்ம எடுத்துக்கலாம், ஒரு பிரச்சனை இல்லை. இது வந்து அந்த பிளாஸ்டிக் இன்ஜினியரிங்லாம் படிக்கிறவங்களாம் இதில் படிச்சுக்கலாம். ரொம்ப ரொம்ப முக்கியமான கல்லூரி. இதில் கட் ஆஃப் ஹையாக இருந்தால் மட்டும் கிடைக்கும். ஃபஸ்ட் ரவுண்டில் இதில் சீட் முடிஞ்சிடும். ஐஐஎஸ்டி, இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் ஹேண்ட்லூம் டெக்னாலஜி, இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா கிடைக்கிறது கஷ்டம். டெக்ஸ்டைல்லாம் இதில் படித்தா நல்லாயிருக்கும். பட் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இதுலேயும் வந்து ஃபஸ்ட் ரவுண்ட்லேயே முடிஞ்சிடும். 190க்கு மேலே இருந்தாலும் இதெல்லாம் கிடைக்கும். சிஸ்ரி, சென்ட்ரல் எலக்ட்ரோகெமிக்கல் ரிசர்ச் இன்ஸ்டிடியூஷன், இதுலேயும் கிடைக்கிறது கஷ்டம்தான். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 190க்கு மேலே இருந்தால் தான் டச்சே பண்ண முடியும். பட் இந்த கல்லூரியில் எப்படிங்க சார் நல்ல கல்லூரியா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக சூப்பரான கல்லூரி, 100% பிளேஸ்மெண்ட் இருக்கும். 100 பேர் படிக்கிறாங்கன்னா சீட்ஸும் கம்மி தான். இதில் 100 பேர் படிக்கிறாங்கன்னா 100 பேருமே பிளேஸ் ஆயிடுவாங்க. சரிங்களா, அந்த மாதிரி வந்து ஒரு நல்ல கல்லூரி அது. ஸோ அடுத்த டைப் பார்க்குறது வந்து யூனிவர்சிட்டி கேம்பஸ், அதாவது வந்து பார்த்திங்கன்னா அப்ளேட்டட், அதாவது கான்ஸ்டியூட் காலேஜ். அண்ணா யூனிவர்சிட்டி அப்ளேட்டட் தான், கான்ஸ்டியூட் காலேஜ்னு சொல்லுவாங்க. யூனிவர்சிட்டி
காலேஜஸ் ஆஃப் இன்ஜினியரிங் இது எல்லா ஊர்லேயும் இருக்குது. அதாவது தமிழ்நாட்டில் அரியலூர் இல்லை வந்து கோயம்புத்தூர் இந்த மாதிரி எல்லா ஊர்லேயுமே ஒரு யூனிவர்சிட்டி காலேஜஸ் இருக்கும். திருநெல்வேலி, திருச்சி இந்த மாதிரி யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் வந்து எல்லா ஊர்லேயும் இருக்கும். சரிங்களா? இந்த 16 யூனிவர்சிட்டி காலேஜஸ் இருக்குது. இது எப்படிங்க சார்? யூனிவர்சிட்டி காலேஜ், அண்ணா யூனிவர்சிட்டி காலேஜ் வேறு, யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட் காலேஜ் வேறு, இது வேறு. இது எப்படிங்க சார் இருக்குன்னா இது சுமாராக தான் இருக்கும். இதில் ஒரு 3லேருந்து 4 கல்லூரி வரைக்கும் லிஸ்ட் அவுட் பண்ணும்போது சொல்கிறேன். 3லேருந்து 4 கல்லூரி வரைக்கும் பெஸ்ட்டு. மீதி இருக்கிற 12 கல்லூரியுமே சுமாரான கல்லூரிகள் தான். அந்தளவுக்கு பிளேஸ்மெண்ட்ஸும் இருக்காது, சும்மா காற்று வாங்க தான் செய்யுங்கிறாங்க. ஸோ இது எடுக்கும்போது மட்டும் கொஞ்சம் பார்த்து எடுத்துக்கோங்க. ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா, மாணவர்கள் சொல்லக்கூடிய ரிப்போர்ட் இதுதான். ஏன்னா ப்ரீவியஸ் இயர் படித்தவங்ககிட்ட கேட்டாலே தெரியும் இதில் பிளேஸ்மெண்ட் எப்படி இருக்குது, எப்படி வந்து கம்பெனியெல்லாம் வர்றாங்களா அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். ஸோ அங்கே லேப் ஃபெசிலிட்டிஸ் எப்படி இருக்குது, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டாலே தெரிஞ்சிடும். ஒரு 4 கல்லூரி பெஸ்ட்டாக இருக்கும். அது என்னங்கிறது நான் வந்து லிஸ்ட் அவுட் பண்ணும்போது சொல்கிறேன். செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜ், ஆல்ரெடி செல்ஃப் ஃபினான்சியல் காலேஜ் சொல்லிட்டேன். இதில் தான் ஃபீஸ் அதிகம். செல்ஃப் ஃபினான்சிங் சொல்லக்கூடிய காலேஜஸ்லாம் ஃபீஸ் அதிகம். அதில் அட்டானமஸ் காலேஜ் இருக்குது, நான் அட்டானமஸ் காலேஜ் இருக்குது. யூனிவர்சிட்டி கேம்பஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து பண்ண வேண்டியதெல்லாம் அதாவது ஃபீஸ் ரொம்ப கம்மி. இதில் ஒரு 30,000-40,000 தான் ஃபீஸ் வரும். ஆனால் என்னென்னா பிளேஸ்மெண்ட்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும். 4 கல்லூரியில் மட்டும்தான் பிளேஸ்மெண்ட் வந்து நல்லாயிருக்கு. சரி, இதிலெல்லாம் என்ன கட் ஆஃப் எடுத்தாலும் ஈஸியாக கிடச்சிரும். 100, 110, 120 அந்த 4 கல்லூரி மட்டும் 170க்கு மேலே இருந்தால் ஈஸியாக கிடச்சிரும். அவ்வளோதான். அட்டானமஸ் அண்ட் நான் அட்டானமஸ் கல்லூரி. அட்டானமஸ் வந்து அதாவது செல்ஃப் ஃபினான்ஸில் அட்டானமஸ், நான் அட்டானமஸ். ஓகேவா? அட்டானமஸ் வந்து பார்த்தீங்கன்னா 100லேருந்து 115 இருக்குது. என்னங்க சார் அப்ராக்சிமேட்டாக சொல்கிறீங்க? அப்ராக்சிமேட்டாக தான் எனக்கே தெரியும். காரணம் என்னென்னா, புது கல்லூரிகள் என்ன பண்ணுறாங்கன்னா அட்டானமஸ், நான் அட்டானமஸாக மாற்றிக்கிட்டு இருக்காங்க. இந்த வருஷம் எவ்வளோ அட்டானமஸ் ஆகுதுன்ட்டு லிஸ்ட்டு வந்தால் தான் தெரியும். புக்லெட்டுன்னு ஒன்று வரும், அது வந்தால் தான் தெரியும், பார்க்கலாம். ஸோ இந்த 115 கல்லூரியும் நல்ல கல்லூரியான்னு கேட்டால் கண்டிப்பாக வந்து அட்டானமஸ் கல்லூரினாலே நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி விவரித்தேன். ஓரளவுக்கு நல்லா தான் இருக்கும், எந்த பிரச்சனையும் இருக்காது. கடைசிக்கு நம்ம மார்க் கம்மினா நல்ல ஒரு அட்டானமஸ் காலேஜில் படிக்கிறது தப்பே கிடையாது. நான் அட்டானமஸ் கல்லூரியில் படிக்கலாமாங்க சார்? 361 காலேஜ் இருக்குது, படிக்கலாமா அப்படிங்கிற கண்டிப்பாக படிக்கலாம். இந்த 360ல் ஒரு 150 காலேஜ் பக்கம் ஒரு நல்ல கல்லூரியாக தான் இருக்குங்க இன்ஜினியரிங். மொத்தத்தில் எல்லாமே அப்ரூவ்டு பண்ணி தான், அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஒரு காலேஜோட தரத்தை பார்த்து தான் அவங்க வந்து பார்த்திங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டி அப்ரூவ்டு கொடுக்குறாங்க. ஸோ அப்போ அப்ரூவல் கொடுக்குறாங்கன்னா இந்த 361 கல்லூரிக்கு அப்ரூவல் பார்த்து தான் கொடுத்துருப்பாங்க, அந்த ஸ்டாண்டர்டை பார்த்து தான் கொடுத்துருப்பாங்க. எல்லாமே நல்ல கல்லூரிகள் தான். ஆனால் என்னென்னா அது பிளேஸ்மெண்ட் இருக்கா, பையன் வந்து என்ன பார்க்கணும், ஒரு பிளேஸ்மெண்ட் இருக்கா அந்த கல்லூரியில், வேலை வாய்ப்புகள் இருக்கா அப்படிங்கிறத அவன் பார்ப்பான். அந்த விதத்தில் பார்க்கும்போது ஒரு 150 காலேஜில் பிளேஸ்மெண்ட் பரவாயில்ல, ரொம்ப நல்லாயிருக்கு. அதுலேயும் ஒரு 100 கல்லூரிகள் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். உதாரணத்துக்கு நிறைய கல்லூரி KGISL சொல்லக்கூடிய கோயம்புத்தூர் சொல்லலாம், மாதிரி சொல்லலாம். நிறைய நான் அட்டானமஸ் கல்லூரிகள் நிறையா இருக்குது. அந்த மாதிரி சொல்லிகிட்டே போகலாம். சரிங்களா? ஸோ அதனால் நான் அட்டானமஸில் சேரக்கூடாதுன்னு சொல்லலை, நீங்கள் வந்து சேரலாம். ஆனால் அந்த லிஸ்ட்டை பார்த்துக்கிட்டு எது நல்ல கல்லூரின்னு பார்த்துட்டு சேர்ந்த போது. அட்டானமஸ் கல்லூரினாலும் கண்ணை மூடி சேருன்னு சொல்லலை, இருந்தாலும் அட்டானமஸ் கல்லூரினா நீங்கள் வந்து ஒரு வாட்டிக்கு 2 வாட்டி உள்ளே போய் விசாரித்து என்னவாக இருந்தாலும் சேர்ந்துக்கோங்க. இதிலெல்லாம் ஃபீஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குங்க. கவர்மெண்ட் ஃபீஸ் வந்து 30,000 35,000 40,000 வரைக்கும் சொல்லுவாங்க. ஆனால் வந்து டியூஷன் ஃபீ ப்ளஸ் அவங்க ப்ரைவேட் செல்ஃப் ஃபினான்ஸ் ஃபீன்னு வைப்பாங்க. அது எவ்வளோ வேணாலும் கேட்பாங்க. கம்ப்யூட்டர் சென்ட்ரிக் கோர்ஸாக இருந்தால் கண்டிப்பாக 2 லட்சம் இல்லாமல் கேட்க மாட்டாங்க. நீங்கள் வேறு ஏதாவது கோர்ஸ் இருந்தனா கூட ஒரு 1.5 லட்சம், 1 லட்சம், 75,000, 90,000, மெக்கானிக்கல் சிவில்லாம் போயிட்டிங்கன்னா 60, 70 அந்த மாதிரி கேட்குற காலேஜஸ் எல்லாம் இருக்காங்க. ஸோ அதனால் ஃபீஸு காலேஜுக்கு தகுந்த மாதிரி மாறிட்டே இருக்கும். ஸ்டாண்டர்ட் காலேஜ் வந்து பெரிய காலேஜ், நல்ல காலேஜ், மிகப்பெரிய ரேங்கிங்கில் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக ஃபீஸ் வாங்க தான் செய்வாங்க. அங்கே ஃபீஸ் அதிகமாக தான் இருக்கும். படித்து முடிச்சுட்டு வரக்குள்ள ஒரு 12லேருந்து 10 லட்சம் வரைக்கும் ஆகும் கண்டிப்பாக. ஸோ அதனால் வந்து ஒரு மீடியமான கல்லூரியில் படிக்கலாமாங்க சார்னா பிளேஸ்மெண்ட் வந்து நல்லா இருக்கான்னு பார்த்து அதில் சேர்ந்துக்கோங்க. கண்டிப்பாக தாராளமாக ஃபீஸ் கம்மியான காலேஜஸும் இருக்குது. அதனால் லிஸ்ட் அவுட் பண்ணுற தனித்தனி வீடியோவில் நான் பண்ணுறேன். அதனால் தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள். ஸோ அட்டானமஸ் கல்லூரி நான் சொல்லிட்டேன். நான் அட்டானமஸ் கல்லூரினா ஒன்றும் இல்லை, அண்ணா யூனிவர்சிட்டி கீழே தான் வரும். அண்ணா யூனிவர்சிட்டியில் இருந்தால் கொஸ்டின் பேப்பர் வரும். பிளேஸ்மெண்ட்டு எல்லாமே அப்படி தான். எல்லா நிர்வாகமும் அண்ணா யூனிவர்சிட்டியை பார்த்துக்கும். உங்கள் டிகிரி சர்டிஃபிகேட் கூட அண்ணா யூனிவர்சிட்டி தான் தரும். அதே மாதிரி அட்டானமஸ் கல்லூரிலையும் வந்து பார்த்திங்கன்னா டிகிரி சர்டிஃபிகேட் அண்ணா யூனிவர்சிட்டி தான் தரும். ஆனால் கொஸ்டின் பேப்பர்லேருந்து திருத்துற வரைக்கும் அவங்க தான் எல்லாம் பார்த்துக்குவாங்க. ஸோ எது பெஸ்ட்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா அட்டானமஸ் கல்லூரி. நான் அட்டானமஸ் கல்லூரி பெஸ்ட் இல்லைன்னு சொல்லலை, அதில் பெஸ்ட்டாக இருக்க கல்லூரிகள் கம்மியாக இருக்குது, அதில் போய் சேருங்க. மீதி இருக்க கல்லூரிகள் பார்த்து சேருங்கப்பா, அவ்வளோதான் சொல்ல முடியும். சரிங்களா? இதில் எப்படி சார் கரெக்ஷன்ஸு ஸ்ட்ரிக்டாக இருக்குமா, இல்லை வந்து கொஸ்டின் பேப்பர்லாம் கஷ்டமாக இருக்கும், அண்ணா யூனிவர்சிட்டி கீழே வருது கஷ்டமாக இருக்குமா அப்படின்லாம் நிறைய பேர் கேட்டாங்க. கொஸ்டின் பேப்பர்லாம் ஒன்றும் கஷ்டமாக இருக்காது, மீடியமாக தான் இருக்கும்.
எல்லாரும் எழுதுகிற மாதிரி தான் இருக்கும். அட்டானமஸ் கல்லூரியிலே அப்படி தான் ஒரு பெர்ஸ்பெக்டிவ் வச்சுருப்பாங்க, ஒரு ரூல்ஸ் வச்சுருப்பாங்க, அவங்களோட இதில் நடத்திட்டு இருப்பாங்க. இது வந்து எல்லாத்துக்கும் ஜென்ரலாக இருக்கும். ஒரே கொஸ்டின் பேப்பர் ஒரே இதுதான். 12th ஸ்டாண்டர்ட் எழுதிட்டு வந்தீங்க அந்த மாதிரி தான் இருக்கும். ஸ்டாண்டர்டாக இருக்கும். கரெக்ஷன்ஸ் எல்லாமே வெளியே தான் பண்ணுவாங்க. ஸோ அதனால நீங்கள் பயப்படணும்னு அவசியம் இல்லை. நான் அட்டானமஸ் கல்லூரியில் தைரியமாக இப்போ படிக்கலாம், நல்ல கல்லூரியில். ஓகேவா? ஸோ பிளேஸ்மெண்ட்டும் எல்லாம் நல்லா தான் இருக்கும். நான் இப்போ தானே சொன்னேன், நல்ல கல்லூரியில் படித்தா பிளேஸ்மெண்ட் இருக்கும். ஸோ இதுதாங்க டைப்ஸ் ஆஃப் கல்லூரிகள். கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டுருங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்லுங்கள், இவ்வளோ டைப்பான காலேஜஸ் இருக்குது, இதிலலாம் வந்து லிஸ்ட் அவுட் பண்ணி நான் வந்து தனி வீடியோவில் நான் சொல்கிறேன், தனித்தனியாக சொல்கிறேன். சரிங்களா? ஸோ இதெல்லாம் எது நல்ல கல்லூரி எது நல்ல கல்லூரி இல்லைன்னு ஓரளவுக்கு நான் இந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன். ஸோ இருந்தாலும் நீங்கள் பார்த்து எடுத்துக்கோங்க. ஃபீஸு கட் ஆஃபெல்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்தோம். ஸோ மொத்தத்தில் ஒரு அட்டானமஸ் கல்லூரி வேணும்னாலே 100லேருந்து ஒரு 200 வரைக்கும் இருந்தாலே எந்த கட் ஆஃபாக இருந்தாலும் கிடச்சிரும். ஏன்னா அந்தளவுக்கு அட்டானமஸ் கல்லூரி இருக்குது. ஒரு 100, 110, 120 இருந்தாலும் அட்டானமஸ் கல்லூரி நம்ம எடுத்துக்கலாம். அதனால தான் சொல்கிறேன், கவுன்சிலிங்க்கு வெயிட் பண்ணுங்கள். மேனேஜ்மெண்ட் கோட்டா போய் தேவையில்லாமல் காசை கரியாக்காதீங்க. ஏன்னா ஊருப்பட்ட காசு கேட்குறாங்க. ஸோ தயவு செய்து கவுன்சிலிங் வெயிட் பண்ணுங்கள். நம்ம TNEA 2024 கவுன்சிலிங்கில் 1.5 லட்சம் சீட் இருக்குது. கண்டிப்பாக நமக்கு சீட் கிடைக்கும். அதில் பெஸ்ட்டு எதுன்னு பார்த்து நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.